இந்த பேஷண்ட் அவங்களுக்கு 10 இயர்ஸ் முன்னாடியே ஓரல் கேன்சர் வந்து அதுக்காக ரேடியேஷன் தெரப்பி எடுத்திருக்காங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு கேன்சர் இல்லைனாலும் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்தனால அவங்களால சரியா வாய் திறக்க முடியல. ஒரு ஃபிங்கர் பிரெத் இவ்வளோதான் அவங்களால வாய் திறக்க முடிஞ்சது. இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க என்கிட்ட வரும்போது மேலே ஒரு பல்லு ஆடிச்சு, அதனால நானே எடுத்துட்டேன், இருந்தாலும் வலியா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது மேல் பல்லை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அல்சர் மாதிரி இருந்தது. அல்சர் ஹீல் ஆகாதனால ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல திரும்பி இவங்களுக்கு கேன்சர் தான் அந்த இடத்துல வந்திருக்கு. அந்த கேன்சர் வாய் புண்ணுக்கிட்ட மட்டும் இல்லாம சைனஸ் வரைக்கும் பரவி இருந்தது. ஸோ உங்களுக்கு பல்லு திடீர்னு லூஸ் ஆகுது, உங்களுக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்து உங்க பல்லு திடீர்னு லூஸ் ஆகுதுன்னா நீங்களே உங்க பல்லை எடுக்காம ஒரு டென்டிஸ்ட் கிட்ட செக்அப் போகணும். இவங்களே அந்த பல்லை ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தனால இந்த டயக்னோசிஸ் பாருங்க எவ்வளோ தள்ளி போய் இப்போ சைனஸ் வரைக்கும் அந்த கேன்சர் பரவிடுச்சு. இது முதலே வந்திருந்தாங்கன்னா சின்ன அல்சரோட அதையே சரி பண்ணியிருக்கலாம். உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்களே பார்க்காம ஒரு டென்டிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே பெயினே வரலன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்கள் டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.